நல்லவர்கள் அடிக்க மாட்டார்கள். எடுத்ததுக்கெல்லாம் மனைவி அடிக்கிறானா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப கொஞ்சம் காலம் மாறி இருக்கு, தங்கையும் விழுகுது. சில பேர் பின்னாடி தலையை ஆட்டுறத பார்த்தா உண்மைதான் போல தெரியுது. இப்போ எல்லாம் அவங்களும் திரும்பிடுறாங்க. அதாவது ஒரு பலவீனமானவனை எவ்வளவு தூரம் அடிக்க முடியும்? ஒரு பலவீனமானவங்களை பிரயோகிக்கும் போது திடீர்னு பலவீனம் பலமாயிடும். பலமாச்சுன்னா முடிஞ்சு. நீ 10 அடி அடிக்கலாம், ஒரு அடி சப்புன்னு விட்டுட்டா நைட்டு வரைக்கும் கடையில வியாபாரம் ஓடாது, கல்லா ஓடாது, எவன்கிட்ட பேசினாலும் ஓடாது, எவனை பார்த்தாலும் எதுவுமே விளங்காது. அந்த ஒரு அடிதான் ஞாபகத்தில், வேற எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. ஆனா உண்மைதான், தாய்மார்கள் வந்திருக்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ எல்லாம் அவங்களும் திரும்பிடுறாங்க அடிக்கிறது. முதல்ல எல்லாம் நாங்க இந்த கல்யாணத்துல பேசுவோம், கல்யாணத்துல மனவிழால பேசுவோம். பேசுறப்போ மாப்பிள்ளைய உட்கார வச்சுட்டு சொல்லுவோம், ஆணாதிக்கத்தோடு அணுகாதீர்கள், ஆணாதிக்கத்தோடு அணுகாதீர்கள். பெண்கள் பலவீனமான படைப்பு, பெண் பாவம் பொல்லாதது, பொம்பளைங்க பாவம், அவங்கள அடிக்க கூடாது. இப்போ கொஞ்சம் பயான மாத்தணும் போல தெரியுது. பெண்ணாதிக்கத்தோடு இருக்காதீர்கள், ஆண் பாவம் பொல்லாதது, ஆம்பளைங்க பாவம். நீங்க கொஞ்சம் அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கல. உங்களுடைய பிரச்சனையில தான் நிறைய பேருக்கு அட்டாக்கே வருது. இதெல்லாம் கல்யாணத்துல பேசும். அவங்க இருக்காங்களா? அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள்ல மிகச்சிறந்த சுன்னத் குதூகலமான குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே கை நீட்டாத கணவன், கெட்ட வார்த்தை பேசாத கணவன், குழந்தைகளை தூக்கி கொஞ்சுகிற கணவன், அவர்களை முத்தமிடுகிற கணவன், குழந்தைகளோடு விளையாடுகிற அத்தாவாய் தாத்தாவாய். இந்த மாதிரியான அகலாக் தெரியுமா? இந்த அகலாக்கு வரட்டும், அதுதான் தேவை. நல்லவர்கள் அடிக்க மாட்டார்கள். நான் சொன்ன மாதிரி பலவீனமானவர்களின் மீது பிரயோகம் நடத்தினால் ஒரு நாள் பலவீனம் பலமாக மாறும். அடிக்கடி சொல்றது உங்களுக்கு, பையன் கல்ல தூக்கிட்டு நாய் அடிக்க தோட்டவர் தெரியுமா? திடீர்னு குடிச்சு கல்ல எடுத்துருவான், நாய் ஓடும். இவன் அடிக்கிறது துரத்துவான், நாயும் ஓடிட்டே இருக்கான். அங்க ஓடும், இங்க ஓடும், திடீர்னு சந்துக்குள்ள ஓடிடும். இவனும் பின்னாடியே கல்ல வச்சு துரத்துவான். அவனை அந்த பக்கம் வலி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சத்துல வலி இருந்ததுன்னா போயிடும். இல்லன்னு வைங்களேன், பிஸ்மில்லான்னு திரும்பும். இந்த நிலைமை கையில கண்ணை வச்சுட்டீங்க ஓடுவான். கையில என்ன இருக்கு? கண்ணு இருக்கு, ஓடுவான், பயங்கரமா ஓடுவான். அது பின்னாடி எந்த பலவீனமானவர்களையும் நான் சொல்லுவது குடும்பத்துல மனைவிக்கும் பொருந்தும், நாட்டை ஆளுபவர்களுக்கும் பொருந்தும். பலவீனமானவர்களை தொடர்ந்து நீங்கள் இம்சித்தால் அந்த பலவீனமானவர்கள் வேறு வழி தெரியாத போது